காலில் கத்தி கட்டி விளையாட்டுக்கு பயன்படுத்தினா கத்திக்கால்னும், காலில் கத்தி கட்டாமல் விளையாட்டுக்கு பயன்படுத்தினா அது வெத்துக்கால்னு நினச்சிட்ருக்கீங்களா? அது தவறுங்க. இரண்டுமே வெவ்வேறு கோழி வகைகள்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? ஆனால் அதுதாங்க உண்மை. பொதுவாக கத்திக்கால் பார்த்துக்கிட்டிங்கன்னா தரையை விட நல்ல உயர பறந்து விளையாடுறதே விரும்புங்க. அதே வெத்துக்கால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக தரையில் தாங்க விளையாடும். வெத்துக்கால் சண்டையில் அதிகமாக பயன்படுத்துகிற சேவலோட எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3லிருந்து 3.5 கிலோ இருக்குங்க. அதே கத்திக்கால் சேவல் சண்டையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிற சேவலோட எடை 3.25லிருந்து 4.5 கிலோ வரைக்கும் இருக்குங்க. கத்திக்கால் வெத்துக்கால் பெயருக்கான காரணத்தை பார்ப்போங்க. வெத்துக்கால் சேவல் சண்டையில் சேவல் அதோட காலில் இருக்கிற முள்ளை வச்சு தாங்க அதிகமாக சண்டை போடும். அதே கத்திக்காலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் எக்ஸ்ட்ரா காலில் ஒரு கத்தியை கட்டி விளையாட்டுக்கு பயன்படுத்துவோங்க. இப்போது லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது வெத்துக்கால் சேவலுங்க, ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது கத்திக்கால் சேவலுங்க. வெத்துக்கால் சேவல் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா டைட் பாடியில் இருக்குங்க, முடிகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நல்லா ஃபிட்டாக தெரியுங்க பார்க்கும்போதே. அதே கத்திக்கால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால் நல்லா நீளமாக இருக்குங்க, கொஞ்சம் உருவமும் பெருசாக தெரியும் பார்க்குறக்கு. அடுத்து கத்திக்கால் சேவலுக்கும் வெத்துக்கால் சேவலுக்கும் இருக்கிற பெயர் வித்தியாசத்தை பார்க்கலாங்க. மேலே ஃபோட்டோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது மயிலுங்க, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாவா. மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா டை பிளாக்குங்க, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா கதருங்க. மேலே இருக்கிறது கொக்கு வெள்ளைங்க, கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது நூரி. மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது பூதிங்க, கீழே டிஸ்பிளே ஆகிறது தும்மர் சேவலுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிறது காக சேவலுங்க, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா யாக்கூத் சேவலுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற சேவலில் கழுத்தில் பார்த்திங்கன்னா மயில் பொங்கும், உடம்புல பார்த்திங்கன்னா கருப்பு பொங்கும் அதிகமாக அடித்து வந்திருக்கங்காட்டி இது மயில் கருப்புங்க. கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற சேவலில் கழுத்தில் பார்த்திங்கன்னா ஜாவா பொங்கும், உடம்புல பார்த்திங்கன்னா கதர் பொங்கும் அடிச்சிருக்கங்காட்டி கதர் ஜாவாங்க இது. மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற சேவலில் கழுத்தில் பார்த்திங்கன்னா காகா பொங்கும், உடம்புல பார்த்திங்கன்னா பூதி பொங்கும் அடிச்சிருக்கங்காட்டி காக பூதிங்க. கீழே டிஸ்பிளே ஆகிற சேவலில் கழுத்தில் பார்த்திங்கன்னா யாக்கூத் பொங்கும், உடம்புல பார்த்திங்கன்னா தும்மர் பொங்கும் அடிச்சிருக்கங்காட்டி இது தும்மர் யாக்கூத் சேவலுங்க. ட்ரைனிங் முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்திக்காலுக்கும் வெத்துக்காலுக்கும் பொதுவான ட்ரைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீச்சலுங்க. வெத்துக்கால் சேவலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா விளையாட்டுக்கு போகிறதுக்கு 21 நாள் முன்னாடியிலேருந்தே தயார் பண்ண ரெடி பண்ணிவிடுவாங்கங்க. அதுக்கு ஸ்பெஷலாக தயார் மாவுன்னு ஒன்று ரெடி பண்ணி அதை தாங்க 21 நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் களத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.